ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 2ஆம் நிலை பருவத் தேர்வு 10ஆம் வகுப்புக்கான முக்கியமான வினாக்கள் கணிதம். சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது லாஸ்ட் இயர் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது. இது இந்த 3 நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. நீங்கள் எக்ஸாமில் 50க்கு 30 அண்ட் எபோவ் கன்ஃபார்மாக வாங்கலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு முக்கியமான வினாக்கள் எடுத்து போடுவேன். நம்ம லைக்கோட டார்கெட்டு 50 ஒன்லி. ஓகே, 50 லைக் வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு மேக்ஸு, சயின்ஸ் இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் மட்டும் எடுத்துகிட்டு போடுவேன். சரிங்களா? 2 மார்க் 5 மார்க். ஸோ நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் 50 மார்க் கேட்பாங்க. அதில் ஒன் வேர்டு மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? 7 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. 2023 அது கொஸ்டின் புக். சரிங்களா? இது 2 மார்க் கேட்குறாங்க. அதில் நம்ம கேள்வி 12வது பார்த்தோம். 14 கட்டாயம் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இந்த 2 இதில் 2 மார்க் 5 மார்க் கேட்பாங்க. இந்த அணியை காண்க அப்படின்றதுல அணிக்கோவையில் அதை நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அணிக்கோவை இது. அப்புறம் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியில் இருக்கும். புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் என்ன? 10√3 மீட்டர். உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. 12வது பார்த்தமாக ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் என அதன் ஆரம் காண்க. 45 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் உச்சியில் ஒரு பறவை இருக்கிறது. அது தரையில் உள்ள தனது இரையை 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறது எனில் மரத்திற்கும் இறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. ஒரு கோளத்தின் ஆரம் 25 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க. சரிங்களா? இந்த 14 கேள்வி நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எழுதணும். அதை விட்டுட்டு மற்ற கேள்விகள் எழுதணும். அதுக்கடுத்து 5 மார்க் பார்த்தீங்களா? இதில் அணிக்கோள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிதாகரஸ் தேற்றம் கட்டாயம் படிச்சுக்கோங்க. இது கேட்பாங்க, பிதாகரஸ் தேற்றம். சரிங்களா? மற்றது நீங்கள் இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கடுத்து 8 மார்க் ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப். சரிங்களா? 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும். புள்ளியிலிருந்து PA மற்றும் PB என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை கணக்கிடுக. அதுக்கடுத்து x² + x + 7 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து அதன் தீர்வின் தன்மையை ஆராய்க. இது பார்த்தோமாக்கும் 8 மார்க் கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி. மிஸ் பண்ணாதீங்க, அதுதான் நம்மளுக்கு மார்க் அதிகமாக கொடுக்குறது. அதுக்கடுத்து பார்த்தோமாக்கும் செகண்ட் ஒரு மாடல் கொஸ்டின். இதுலேயும் 7 மார்க்கு ஒன் வேர்டு. சரிங்களா? ஒன் வேர்டு பொறுத்தளவு நீங்கள் புக் பேக் உள்ள கொஸ்டின் படித்தாலே போதுமானது. அது நம்மளுக்கு வரும். அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே கேள்வி வந்திருக்கு. 8, 9, 10. சரிங்களா? மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ இதே 8, 9, 10, 11 கேள்வி அப்படியே சேம் வந்திருக்கு. அதே மாடலில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுவும் 2 மார்க்கில் கேட்ட மாதிரி தான் 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. 16 கேள்வி பாருங்கள். பிதாகரஸ் தேற்றம் கேட்டிருக்காங்க. சரிங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் சேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் PA அண்ட் PB என்ற இரு தொடுகோடுகளை வரைந்த நீளங்களை காண்க. y = x² + x - 2 வடப்புறம் வரைந்து அதன் மூலம் x² + x - 2 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இது பாருங்கள், இதை கேட்டதை அப்படியே இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன், நம்பிக்கை இல்லைன்னா. இது ஆக்சுவலி வேறு இயரோட இது. சரிங்களா? இதாக இதேமாரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 3 படித்தாலே போதுமானது. படிச்சிங்களாக்க இந்த 3 கேள்வியை நீங்கள் இம்பார்ட்டண்டான கேள்வி ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாமில் மார்க் வாங்கி தந்துடும். இது செகண்ட் மாடல் கொஸ்டின் கம்ப்ளீட். இப்போ நம்ம 3வது பார்க்க போகிறோம். இதில் 50 மார்க் 8 மார்க் ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2024
இதேமாரி 2 மார்க் பாருங்கள். நிக்கோவிலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்ற பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. இது ஈஸியானது தான். நீங்கள் வந்து இது மேலே ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அது இருந்தால் போதும். அந்த தரையிலேருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தை இதே வந்து கேட்டிருந்தாங்க அந்த இதில் 2023 அண்டு 13ஆவது கேள்வி 10√3 மீட்டர் இந்த இது ரிப்பீட்டட் வருது. ஸோ ஒரு சில கேள்வி அப்படி ரிப்பீட்டட் தான் கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? போட்டு பார்த்துங்க. எந்த கேள்வி மிஸ் பண்ணாதீங்க. ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா 4 வினாக்களுக்கு 5 மார்க் எழுதணும். அதில் 23 வந்து கட்டாய வினா. சரிங்களா? ஒரு கூம்பின் கன அளவு 1505/7 சென்டிமீட்டர் மற்றும் கீழ்வட்ட பரப்பு 211/7 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் சாய்வு உயரம் காண்க. சரிங்களா? ஈஸியானதான். அதுக்கடுத்து 2 and 5 அதாவது 5 மார்க் அனைத்து வினாக்களுக்கும் இடையில் இது 2 அல்லது கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று ஜாமெண்ட்ரி, ஒன்று கிராஃப். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 30 மார்க்கு மேலே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நம்ம உங்களுக்கு பிடிஎஃப் வேண்டாம், டிஎன் ஸ்டடி கைடு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு.